இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இந்த பெத்சதா குலம். எதற்காக அந்த பெத்சதா குலத்தின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது? யூதர்களுக்கு பொதுவாகவே நீரூற்றுகள் என்றாலே ஒரு நம்பிக்கை. நீரூற்று என்றாலே அது ஒரு நலம் அளிக்கக்கூடியது, அது ஒரு அற்புதம் செய்யக்கூடியது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த பெத்சதா குலத்திலும் கூட அதன் அடியில் ஆழத்திலே நிறைய நீரூற்றுகள் இருந்தது. அவ்வப்போது அந்த நீரூற்றுகள் பொங்கும். அப்படி பொங்குகின்ற பொழுது அந்த குலமானது கலங்கும், அங்கு ஒரு சலனம் ஏற்படும். அந்த சலனம் ஏற்படுகின்ற பொழுது அதில் இறங்கினால் நலமடைவோம் என்ற நம்பிக்கை அவர்களிடையே இருந்தது. இது போன்ற பல நம்பிக்கைகள் யூதர்களிடையே இருந்தது. யூதர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நோயுமே ஒரு தீயாவினால் தான் ஏற்படுகிறது என்ற நம்பிக்கையும் இருந்தது. எனவே தான் அவர்கள் அந்த குலத்தை சுற்றி இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருக்கின்ற பொழுது இயேசு அந்த இடத்திற்கு வருகின்றார். இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு 2 பாடங்கள் கிடைக்கின்றன. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, நாம் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த மனிதர் 38 ஆண்டுகளாக அங்கு இருந்தார். வேறு ஒருவராக இருந்தார், இனிமே எனக்கு என்ன நடக்க போகுது, இதுதான் என் தலையெழுத்து என்று அந்த நிலையை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஒரு முறை நாங்கள் இளம் குருமடத்தில் படித்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் சனிக்கிழமை தோறும் நாங்கள் கடற்கரைக்கு செல்லுவோம். அப்போ பார்த்தா இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் இந்த வந்து பிச்சை கேட்பாங்க. நாங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே இந்த சில சிறுவர்கள் யாசிப்பார்கள். அப்படி யாசிக்கின்ற பொழுது எங்களில் ஒரு சகோதரர் கேட்டார், நீங்கள் பிச்சை எடுக்கிற வயசு கிடையாது, நான் உங்களை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்றேன், நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னா உடனே ஓடிட்டாங்க, எங்களை விட்டு ஓடிட்டார். அந்த நிலை மாற வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. இன்னொரு சகோதரர் கூட இருக்கிறவங்க சொன்னார், இது போல் நான் பல பேரை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருக்கேன், ஒரு வாரம் தான் தாக்கு பிடிப்பாங்க, அப்புறம் ஓடி வந்துடுவாங்க என்று. அவர்களுக்கு நல்வாழ்வு பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்ற எண்ணமே ஆசையே இல்லை. ஆனால் இந்த மனிதருக்கு பாருங்கள், 38 ஆண்டுகளாக அந்த ஆசை உயிரோடு இருந்தது. நீ நலம் பெற வேண்டுமா என்று கேட்டவுடனே அவருக்கு அந்த ஆசை இருந்தது. நம்முடைய வாழ்விலும் நமக்கு அப்படி ஒரு ஆசை வேண்டும். நாம் நலம் பெற வேண்டும் என்ற மனம் நமக்கு வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். நாம் மனம் வைத்தால் தான் இறைவனை நம்மில் செயல்பட முடியும். எனவே அப்படி ஒரு நலம் பெற வேண்டும், மாற வேண்டும் என்ற ஆசை நம்மில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நிறைய நேரங்களில் நம்மை முடக்கி போடுகின்ற நம்பிக்கைகள் நமக்கு இருக்கின்றன. இந்த மனிதரை கூட பாருங்கள், அந்த குலத்தில் வானதூதர் கலக்குவார், அவன் குணமடைவார் என்ற நம்பிக்கை அவர் 38 பலரை அங்கு முடுக்கி போட்டு வைத்திருந்தது. நம்முடைய வாழ்விலுமே கூட நிறைய நேரங்களில் நிறைய நம்பிக்கைகள் நம்மை முடுக்கி போட்டு வைத்திருக்கின்ற. என் நேரம் சரியில்லைன்னு ஜோசிகாரன் சொல்லியிருக்கான், அதனால் இந்த 3 வருஷம் அப்படி தான் இருக்கும், எனக்கு விதி என் தலையில் அப்படி எழுதிட்டான் கடவுள் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை, இன்னும் பல நம்பிக்கைகள் அப்படி தான். இன்றைக்கி முகத்தில் யார் முகத்துலேயும் முழிச்சிட்டேன், இன்றைக்கி நாள் அப்படி தான் இருக்க போகுது என்று பல நம்பிக்கைகள் நம்மை முடக்கி போடுகின்றன. இறைவனை பொறுத்தவரையில் அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் கடவுளின் கையில் தான் இருக்கிறது, விதியின் கையிலோ அல்லது நல்ல நேரத்தின் கையிலோ இல்லை. என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் கடவுளின் கையில் இருக்கிறது. எனவே இத்தகைய நம்பிக்கைகளை நாம் ஒதுக்க வேண்டும், தூக்கி போட வேண்டும், இறைவனை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், அந்த சிறு நீரோடை பெருக்கெடுத்து ஆறாக ஓடுகிறது. இயேசு நம்மில் அப்படி ஒரு நீரூற்றாக இருக்க வேண்டும். நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். அவர் நமக்குள் வருகின்ற பொழுது அவர் மிகப்பெரிய ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவார். நாம் வாழ்வு பெற முடியும், நம்மிடம் தொடர்பு கொள்கிற அனைவருமே வாழ்வு பெற முடியும். அப்படி ஒரு நீரூற்றாக இயேசு நம்மில் இருக்கிறார். அவரை நாம் பெருக்கெடுத்து ஓட அனுமதிக்க வேண்டும், நம்மில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். நாம் அதை செய்வதில்லை. நம்மை முடக்குகின்ற நம்பிக்கையிலே நாம் மூழ்கி போய் கிடக்கின்ற பொழுது இயேசு அங்கு எங்கு பெருக்கெடுத்து ஓடுவது? எனவே அத்தகைய வாழ்வின் ஊற்றான இயேசுவை நம் உள்ளத்திலே பெருக்கெடுத்து ஓட நாம் அனுமதிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் நலம் பெற முடியும். நலம் பெற்றால் மட்டும் போதுமா? அதன் பிறகு பாருங்கள், அவர் சென்று இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார், அதற்காக துன்பமும் படுகின்றார். நாமும் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்று நாம் கண் விழித்திருக்கிறோம், இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம், நாம் உயிரோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு 24 மணி நேரம் இறைவன் சேர்த்து கொடுத்திருக்கிறார். நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட உரையாடல்களில்
நாம் இறைவனை பற்றி பேச வேண்டும். அது இருக்கிறா? அப்படி இருந்தால் நாம் பேசுகின்ற புரணிகள் ஒழிந்து போகும், புரட்டுகள் ஒழிந்து போகும், எதிர்மறையான பேச்சுகள் இல்லாமல் போகும். இறைவனை பற்றி நாம் எவ்வளவு பேசுகிறோம் அன்றாட வாழ்விலே? நம்முடைய உரையாடல்களில் இயேசு இருக்கிறாரா? நம்முடைய உரையாடல்களில் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா? எனக்கு கடவுள் இது செய்தார், உனக்கும் செய்வார், நீ நம்பு அப்படின்னு நாம் சொல்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மனிதரை போல நாம் கடவுளை பற்றி அறிவிக்க வேண்டும். அன்றாட உரையாடல்களில் நாம் இறைவனை பற்றி பேச வேண்டும். அப்படி நாம் பேசுகின்ற பொழுது நாம் நல்ல கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியும். இறையாட்சி நம்ம செயல்படும். எனவே அன்புக்குள்ளே அத்தகைய வரத்தை இந்த திருப்பலியிலே வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த திருப்பலி என்னும் இந்த அற்புதமான நிகழ்விலே நம் உள்ளத்தில் எழுந்து வருகிறார். அவர் அப்படி எழுந்து வருகிறவரை நாம் உள்ளத்தில் வாழ வைத்து அவரை பெருக்கெடுத்து ஓட செய்வோம். நம்முடைய வாழ்வு நலம் பெறும். எனவே அவரிடமே அருளை வேண்டுவோம். தொடர்ந்து பக்தியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம்.